ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் இனிப்பு குழிப்பணியாரம் செய்ய மாவு இப்படி அரைச்சி பாருங்கள். பஞ்சு மாதிரி இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் இனிப்பு குழிப்பணியாரம் பஞ்சு மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டயத்தில் இந்த ஈஸியான ஸ்நாக் ரெசிப்பியை செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஆப்ப சோடா சேர்க்காம குண்டு குண்டா இந்த இனிப்பு குழிப்பணியாரத்தை செய்யலாம். ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிப்பியான இனிப்பு குழிப்பணியாரம் ஈவினிங் டயத்தில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். பணியாரம் செய்கிறதுக்காக கிண்ணம் அல்லது டம்ளரில் அரிசி அளந்து எடுத்துக்கோங்க. நான் 1 கப் அளவு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதை பவுலில் சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதையும் அரிசி கூட சேர்த்துட்டு எந்த கப்பில் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவு உளுந்து எடுத்துக்கணும். நான் வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன். இது கூட 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கங்க. தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா அலசிடணும். இட்லி அரிசிக்கு பதிலாக நாம் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி கூட சேர்த்துக்கலாம். அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஊற வச்சிடணும். 4 மணி நேரத்துக்கு அரிசியை ஊற வச்சிருங்க. இப்போ அப்படியே வச்சிடலாம். 4 மணி நேரமாக அரிசி நல்லா ஊறிடுச்சு. அரிசியில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிடணும். பணியாரத்துக்கு கொஞ்சமாக அரிசி ஊற வச்சுருந்தோம்னா மிக்ஸி ஜார்லேயே ஈஸியாக அரைச்சிடலாம். அரிசி அதிகமாக இருந்ததுன்னா கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஆட்டுக்கல்ல தான் அரிசி அரைக்க போகிறேன். கல்லை நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா நாம் கழுவி வச்சுருக்க அரிசியை கல்லில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். மாவை கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகம் சேர்க்காம கெட்டியாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நாம் ஸ்வீட் பணியாரம் செய்கிறனால வெள்ளை தண்ணி சேர்க்குவோம். அப்போ மாவு கெட்டியாக இருந்தால் தான் வெள்ளை தண்ணி சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும். மாவு ஆட்டியாச்சு. பணியாரம் செய்கிறதுக்கு மாவு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தோம்னா பஞ்சு மாதிரி இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் பணியாரம் சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவை எடுத்துடலாம். மாவை பெரிய பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாம். மாவுக்கு உப்பு நான் எப்போதுமே உடனே சேர்த்து வைக்க மாட்டேன். தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கங்க. மூடி போட்டு 8 மணி நேரத்துக்கு மாவை நல்லா புளிக்க வச்சிடணும். 8 மணி நேரம் ஆகிருச்சு. மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு பாருங்க. மாவு இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கனால ஆப்ப சோடா சேர்க்க தேவையில்லை. பஞ்சு மாதிரி நமக்கு குழிப்பணியாரம் வரும். பணியாரத்துக்கு வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. பாகுபதம் பார்க்க தேவையில்லை. உருண்டை வெல்லம் எடுத்திருக்கனால கல்மண் தூசியை வடிகட்டணும். ஒருவேளை நீங்கள் எடுத்திருக்க வெல்லம் கல்மண் தூசி இல்லாமல் சுத்தமான வெல்லமாக இருந்ததுன்னா அப்படியே சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. திக்கான வெள்ளை தண்ணியாக காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எந்தளவு நமக்கு பணியாரத்துக்கு மாவு தேவையோ
அதுக்கு தகுந்த மாதிரி பவுலில் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவு மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நாம் வடிகட்டி வச்சிருக்க வெள்ளை தண்ணி ஆறுனதுக்கு அப்புறமா மாவில் சேர்த்துடலாம். நான் வடிகட்டி எடுத்து வச்சிருக்க வெள்ளை தண்ணி இந்த மாவுக்கு கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு எந்தளவு இனிப்பு அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வெல்லத்தை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பணியார மாவு தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நாம் சேர்த்துருக்க வெள்ளை தண்ணியும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. எடுத்து ஊற்றும் போது மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இதுதான் சரியான அளவு. பணியாரக்கல்ல நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கங்க. நான் நெய் சேர்த்து தான் பணியாரம் செய்ய போகிறேன். பணியார மாவை கரண்டியில் எடுத்து ஊற்றுறத விட இந்த மாதிரி கப்பு அல்லது டம்ளரில் மாவை நிரப்பிட்டு பணியார குழியில் பணியாரம் ஊற்றும் போது சிந்தாமல் இருக்கும். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பணியார குழி நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒவ்வொரு குழிலையும் மாவை ஊற்றிடணும். இந்த மாதிரி பணியாரம் செஞ்சு பாருங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துடணும். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க. மூடி போட்டு வேக வச்சிடணும். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுறணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாகவே பணியாரம் கலர் மாறிடும். மாவு உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். எல்லா பணியாரத்தையும் திருப்பி விட்டதுக்கு அப்புறமா நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு பணியாரம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. சுட சுட இனிப்பு குழிப்பணியாரம் பஞ்சு போல் ரெடி ஆயிருச்சு. எல்லா பணியாரத்தையும் வெளியில் எடுத்துடலாம். ஈஸியான ஸ்வீட் குழிப்பணியாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.